அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அரசு ஊழியர்களுக்கு கடந்த 28ஆம் தேதி 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இது தொடர்பாக முதல்வர் பேசும்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 2% உயர்த்தி வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். முன்னதாக வரும் வருடம் ஏப்ரல் மாதம் அமலுக்கு வரும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த வருடமே அமல்படுத்தப்பட உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் 10,000 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு 1 லட்சம் ரூபாயும், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு ரூபாய் 50,000 உயர்த்தி வழங்கப்படும். ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 500 இருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் ரூபாய் 4,000 இருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும். பெண் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பின் போது தகுதிகான் பருவத்தை கணக்கில் எடுக்காததால் பெண் ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பின் போது தகுதிகான் பருவத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம். பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பாக 3 வகையான ஓய்வூதியங்கள் குறித்து ஆராய தமிழக அரசு நியமித்த குழு வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கையை அளிக்கும் என்று அறிவித்திருந்தார். இதனிடையே பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து அறிவிப்புகள் இல்லாதது மிகுந்த ஏமாற்றம் தருவதாக அரசு ஊழியர்கள் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 வகையான ஓய்வூதியங்கள் குறித்து ஆராய அதற்கென ஒரு குழுவை அமைத்து அறிவிப்பு வெளியிட்டு 3 மாதங்கள் ஆகியும் அதற்கான அரசாணையை இதுவரையில் பொது வெளியில் வெளியிடாமல் சங்கங்கள் கேட்டுக்கொண்டதற்காக 9 மாதம் என்பதை 8 மாதமாக குறைத்ததாக சொல்வது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் இதனை தற்போது தமிழக அரசு ஆலோசித்து வருவதாகவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு விரைவில் அறிவிக்கும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.